Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. Hey there எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான விலாக் வந்து ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். நோன்பு டைமில் ஸோ இஃப்தாருக்கு கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியே போக போகிறோம். நான் இங்கே வந்து அகர் அகருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அகர் அகர்னு பார்த்திங்கன்னா நார்மல் மில்க் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பாதாம் வந்து பொடி பொடியாக ஃபைனாக வந்து சாப் பண்ணி அது மேலே போட்டு டாப்பிங் மாதிரி போட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போகலான்ட்ருக்கேன். அப்புறமா வந்து நேற்று வந்து சமோசா கொஞ்சம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வச்சு தான் ஈவினிங் வந்து நோன்பு திறக்கணும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போயிட்டு வரணும். ஆனால் இங்கே அகர் அகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் சுகரை சேர்த்துட்டேன். அப்புறமா இந்த பக்கம் வந்து நான் கட் பண்ணி வச்ச பாதாமை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்க்குறேன். இதில் தான் நம்ம அகர் அகர் போர் பண்ணி செட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ திக்கான பாலை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அகர் அகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதையும் இதில் வடிகட்டி சேர்த்துக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 1.5 கப்பு அகர் அகர் பாயில் பண்ண விட்டுருந்தாலும் 1/2 கப் வரைக்கும் தான் அதை நான் வந்து வற்ற வச்சு எடுத்திருந்தேன். ஸோ அதை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். பிஃபோர் தட் மேலே இந்த மாதிரி நுரைச்சி இருக்குல்ல, ஸோ அந்த நுரையெல்லாம் அந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு லைட்டாக அந்த உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நாம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ரிம்ஷா மட்டும் இன்றைக்கி நோன்பு வைக்கல. ஸோ அவளுக்கு மட்டும் லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் எங்கே போகிறோன்னு சொல்லலை, டைட்டிலில் கண்டிப்பாக போட்டிருப்பேன். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டே பார்க் அப்படிங்கிற ஒரு கார்டனுக்கு தான். அண்ட் அந்த கார்டன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 ஏக்கர்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அங்கே போய் அவ்வளோ தூரம் சுற்றி எடுத்து பார்க்க முடியாது. அதனால் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் நடுவில் வந்து இந்த மாதிரி கீழே இறக்கமாக வரும். அண்ட் அந்த லாங் வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ அந்த வியூ எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலாக நம்ம பார்க் பக்கத்தில் வந்தாச்சு. பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆனால் இங்கேருந்தே காரெல்லாம் ஒதுக்கி விட்ருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால அதிகமான ஆட்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ரொம்ப பெரிய ஏரியா. ஸோ பெருசாக நமக்கு க்ரௌடெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ வாங்க நாம் உள்ளாடி போய் சுற்றி பார்க்கலாம். இந்த பார்க்கில் வந்து 2 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ், இந்த பக்கம் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இறங்குனது அந்த லேக் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்து. ஸோ அதனால் இந்த சைட் சூஸ் பண்ணியிருக்கோம். கார்லேருந்து வெளியே இறங்குனதும் அவ்வளோ குளிராக காற்றடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் க்ளவுஸ் எங்கே தொப்பி எங்கேயும் போட்டு கேட்டுட்டு போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ எல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம இப்போ உள்ளாடி போகலாம். அண்டு எவ்வளோ நேரம் இந்த சில்னஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேண்ட் ட்ரெயினும் அங்கே இருக்குது. இந்த லேண்ட் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் ரவுண்ட் அடிக்கும். காலையில் ஒரு 11 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கும் ஒவ்வொரு ரவுண்டு போகும். ஸோ நம்ம இதுக்கு வந்து பே பண்ணி போகலாம். அண்டு ஒருத்தங்களுக்கு வந்து 1.5 பவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவே நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரதா இருந்தால் 2 பவுண்ட்ஸ் பே பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். நாம் இப்போ வாக் பண்ணிவிட்டு அந்த லேக் வழியாக வந்துட்டோம், லேக் சைடில். ஸோ லேக் சைடில் வந்ததும் நிறைய டக்ஸு ஸ்வான்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த வியூவை பார்க்க. அந்த தண்ணியில் அது அந்த சில்லுன்னு தண்ணியில் எப்படி தான் ஸ்விம் பண்ணுன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், அழகான ஷைனிங்கான அந்த ஹெட்டோட 2 டக்ஸ் வந்து கரை ஒதுங்கி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. அப்படியே வாக் பண்ணியாச்சுன்னா நம்ம இந்த சைடில் என்னென்னா அந்த லேக்கோட ஃபுல் வியூவும் தெரியும் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ட்ரீஸ், அந்த லேக், அந்த அதில் போகிற அந்த டக்கு ஸ்வான்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வியூவை தான் பார்த்து நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் பக்கத்தில் போகும்போது அந்த டக்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்வான்லாம் தைரியமாக வந்து பக்கத்தில் வந்துட்டு இருந்து பயப்படாமல் நம்மளை தேடி வர்றது மாதிரியே இருந்தது. நம்ம ஏதாச்சும் ஃபீட் பண்ணோன்னு நினச்சிட்டு வந்ததா என்னன்னு தெரியலை. ஸோ அதை வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஸ்வான்லாம் அதோட கழுத்தெல்லாம் அழகாக வளைஞ்சு கருவாட்டு ரொம்ப அழகாக இருந்ததை பார்க்குறதுக்கு.
பார்க்கில் பக்கத்தில் லேக்லேயே அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டோம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அப்படி நின்றுட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே வாக் பண்ணலாம். அண்ட் அந்த 2 அன்னப்பறவைகளும் ஸ்விம் பண்ணுறத பார்க்கப்போ வந்து ரொம்பவே அதிசயமாக இருந்தது. ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது நம்ம பேப்பர் போட்லாம் தண்ணியில் விடும்போது அப்படியே அசையாமல் அப்படியே ஸ்லோவாக மிதந்து போவோம்ல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்து பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து டாக்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இங்கே வருவாங்க. அந்த டாக்ஸை வந்து ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறது, விளையாட விடுறது அந்த மாதிரியெல்லாம். இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்கான டைம். ஸோ இம்ஷாக்கு வந்து லஞ்ச் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கத்தில் பெஞ்சில் உட்காந்துருந்தோம். அந்த வழியாக வர டாக்ஸ் எல்லாம் ஃபுட்டு ஸ்மெல்லில் எல்லாம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சுது. ஸோ எப்படியோ பயந்து பயந்து அவளும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏன்னா வந்து அவளுக்கு வத்த குழம்பு சஹருக்கு பண்ணது இருந்தது பூண்டு வச்சு. ஸோ அது கூட ரைஸ், அப்புறமா சிக்கன் பாப்கார்ன் வந்து வீட்டில் ரெடி பண்ணது இருந்தது. ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த ஸ்மெல்லில் தான் ஒவ்வொரு டாக்ஸும் அந்த பக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சுது. இந்த டாகை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு, ஃபுல்லாக வந்து புசு புசுன்னு ஹேரியாக இருக்குது. நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்ததுக்கு அவங்களும் பக்கத்தில் வந்து ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர். தேங்க்யூ, பாய். சாப்பிட்டு முடிச்சதும் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே அந்த வியூவை பார்த்து ரசிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ இந்த வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. அந்த சவுண்ட் கேட்க அழகாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வச்சு 2-3 கிளிக் எடுத்துகிட்டு இருந்தோம், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து இப்போ 2வது என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த ரவுண்டி பார்க்கோட ஃபுல் இது டீட்டெயில் போட்டிருக்காங்க. எந்த வழியாக போகணும், எவ்வளோ இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கானே ஹான். இந்த சைடு தான் சின்ன பசங்களுக்கான ப்ளே கிரவுண்ட், அப்புறமா வந்து ஃபுட்பால் விளையாட கிரவுண்டு, அப்புறமா ஸ்கேட் பண்ணக்கூடிய கிரவுண்டு, அண்டு கேஃப், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. வாக் பண்ணி வந்தாச்சு. இந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ க்ரீனரியாக அழகாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு அந்த கிராஸ் வந்து சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அந்த வழியாக தான் நம்ம வாக் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு தூரத்தில் ஒரு ப்ளே கிரவுண்ட் தெரியுது. ஸோ அங்கே தான் பசங்க ஆர்வமாக ஓடிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ப்ளே கிரவுண்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் ட்ரக் இருக்குது பாருங்கள். இந்த குளிர்லையும் சின்ன சின்ன பசங்களுக்கும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பழகி போச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா வெளியே அவ்வளோ கார்ஸ் இருந்தும் உள்ள பார்க்கில் கூட்டமே இல்லைன்னு பார்த்தேன். இங்கே தாங்க இருக்குது அவ்வளோ கூட்டமும். ஸோ பசங்களோட வந்து நிறைய பேரண்ட்ஸ் இந்த பக்கம் வந்திருக்காங்க ப்ளே கிரவுண்டுக்கு. குளிர்லையும் அந்த குட்டி குட்டி பசங்க கூட க்ளவுஸ் போடாமல் தலையில் கேப் வைக்காமல் தைரியமாக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குளிரவே இல்லை சுத்தமாக. எங்களுக்கு தான் அவ்வளோ குளிர். எனக்கெல்லாம் வந்து அப்போவே அப்பாடா வீட்டுக்கு போகலான்னு தோணுச்சுது. எனிஹா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன். பசங்க 2 பேரும் அடுத்ததாக இதில் தான் ஆடலான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது எப்போ காலியாகும்னு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அவங்கக்கிட்ட அது வரைக்கும் பக்கத்தில் ஏதாச்சும் ப்ளே பண்ணிகிட்டு இருங்க. நான் அவங்க வந்து அந்த குழந்தை எந்திரிச்சதும் நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பக்கமாக விளையாட அனுப்பிட்டேன். ஃபைனலாக நெஹான், ரிம்ஷா உட்கார வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காரலாம், இல்லை 3-4 பேர் கூட உட்காரலான்னு நினைக்கிறேன் சுற்றி. ஸோ இப்போ நெஹான் வந்து ஃப்ரெண்டில் இருந்து ஆடினா போதும், ரிம்ஷாவுக்கு வந்து தன்னாலே அப்படி ஆடுற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஆசை தீர விளையாடிட்டு அடுத்ததாக அவங்க வந்து வேறு விளையாட்டுலாம் விளையாட போயிட்டாங்க. ஸோ நானும் ஒரு ஓரமாக போய் அப்படியே செட்டில் ஆகிட்டேன். அண்ட் டைம் ஆக வந்து ரொம்ப சில்னஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ நானும் பசங்களை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு வர சொல்லி. அவங்க அதுலேருந்து வரதா இல்லை. அண்ட் ரிம்ஷா பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் விளையாட்டுலேயே இருந்தா. அவளுக்கு இது நல்லா பிடிச்சி போச்சுது. ஸோ அதுலேருந்து கூப்பிட வராமல் அவங்க அதிலே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியா ஒரு வழியாக வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. ஏன்னா வந்து ஈவினிங் 5 o'clock ஆயாச்சு. இனி நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது லைட்டாக ரெடி பண்ணணும். புக் பண்ண கேப் வந்ததும் அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் வந்து நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து சமாதானமாக நம்ம இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு 1/4 பங்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நம்ம இப்போ
நாங்கள் 5:15க்கெல்லாம் வந்து வீட்டில் வந்து ரீச் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே யூகேல வந்து லீட்ஸில் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு டைம் வந்து 6:15 தான். ஸோ அதுக்குள்ளாடி வந்து நம்ம சூடு பண்ணுறது, ஃப்ரை பண்ணுறது அப்படியெல்லாம் முடிக்கணும். நோன்பு கஞ்சி நேற்று வந்து 2 நாளுக்கு சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தேன். வெளியே போனோம் வீக்கெண்டில், அதனால் வந்துட்டு செய்ய டைம் இருக்காதுன்னு. ஸோ பாதியை வந்து இப்போ எடுத்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். அடுத்ததாக சமோசா வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து வந்ததும் கொஞ்சம் நேரம் வந்து ஐஸ் போடுறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து அதையும் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலில் சேர்த்தாச்சு. ஸோ சமோசா அப்புறமா வந்து இந்த கஞ்சி அண்டு நம்ம அகர் அகர் மில்கில் ரெடி பண்ணியிருந்தோம்ல காலையில். ஸோ அதுவும் சூப்பராக செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கான மெனு. அப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி போட்டு ஸ்ட்ராபெரி லஸ்ஸி ரெடி பண்ணணும். அண்டு ஆப்பிள் அண்டு லெமன் போட்டு மின்ட் போட்டு ஒரு லெமனேட் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இனிமேல் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரிம்ஷாட்டை வந்து ஃப்ரிட்ஜில் லெமன் மின்ட் அப்புறமா ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவள் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இஃப்தாருக்கு லெமன் ப்ளஸ் மின்ட் போட்டு பண்ணுவோம். அது கூடவே இந்த ஆப்பிள் போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது என்னோடய சிஸ்டர் தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாரு நல்லா இருக்கும்னு. ஸோ நானும் ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. அதான் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிள் மின்ட் லெமனேட் பண்ணுறதுக்காக முதல்ல வந்து மின்ட் வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு. அப்புறமா 2 ஆப்பிளையும் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமனையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த லெமன் அப்படிங்கிறதுனால நமக்கு கசக்காது அடிக்கும்போது. இதே நம்ம ஊரில் உள்ள லைமாக இருந்தால் வந்து அதை ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் சேர்க்கணும். அப்புறமா தேவைக்கு சுகரும் சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து இதை சலிச்சு தேவைக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து அண்ட் சுகர் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதா இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம வச்சிடலாம். ரிம்ஷா தான் இப்போதைக்கு சுகரு டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஆள். ஸோ அவங்க நோன்பு வைக்காதனால அவள்கிட்ட தான் வந்து எல்லாம் கொடுக்குறது. ஸோ நம்மளோட ஆப்பிள் மின்ட் லெமனேட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான க்ரீன் கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக வந்து எஸ்டர்டே வந்து க்ரொசன்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோம் கடையிலேருந்து. ஸோ அதுக்குள்ள வந்து பசங்களுக்காக கொஞ்சம் அதில் வந்து பட்டரை அப்ளை பண்ணி அண்டு சம் சாக்கோ சிப்ஸும் போட்டு அதை வந்து நான் மைக்ரோவேவ் பண்ணி அதையும் வந்து இஃப்தாருக்கு வைக்க போகிறேன். பசங்க மட்டும் இல்லை, நாங்களும் இது விரும்பி சாப்பிட்றது தான். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டா. அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதையும் வந்து எடுத்து மைக்ரோவேவ் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா நமக்கு இங்கே வீடும் வந்து ஒரு 2 டேஸில் மாற வேண்டி இருக்குது. ஸோ அதுக்கான வேலையும் ஒரு சைடில் நடந்துகிட்ருக்கு, ஒதுக்குறது எல்லாம். ஸோ அதுக்கு நடுவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கான இஃப்தார் ரெசிபீஸ்லாம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். போகிற டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ண முடியும். எனிஹவ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சு வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் வந்து ரிம்ஷா வந்து ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி எல்லாம் போட்டு மில்க் ஷேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்கிரீம் எதுவும் சேர்க்கல. இங்கேவே ரொம்ப சில்லாக தான் இருக்குது, எதுக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு திக்கான பால் தான். ஸோ அதில் கொஞ்சம் பெரிஸ்லாம் போட்டு சுகர் போட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே கிளாஸ் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். டைம் ஆகும்போது எடுத்துடலாம். மணி 6 ஆயாச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டைம்லையும் ரிம்ஷா எனக்கு வந்து வேறு என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு ஹெல்ப்பாக வந்து கேட்டு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்து டேட்ஸில் வந்து அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு சம் நட்ஸ் வைக்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நட்ஸ் எடுக்க போயிருக்கா. நட்ஸ் பார்த்திங்கன்னா ஹேசல் நட் அப்புறமா ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ இதெல்லாம் தான் வைக்க போகிறோம். ஸோ டேட்ஸை வந்து தேவைக்கு அன்னன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது தான். எல்லாம் எடுத்து மொத்தமாக செஞ்சு வைக்கிறது இல்லை. சம்டைம் சாக்லேட் டிப் பண்ணி கேட்பாங்க, சம்டைம் ப்ளைனாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து தேவைக்கு இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம காலையில் ரெடி பண்ணி வச்சுருந்தா அகர் அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எடுத்த கையோடு அப்படியே ஃப்ளிப் பண்ணேன்னா அந்த ஃப்ளிப் பண்ணதும் அப்படியே பீஸாக உடஞ்சிட்டுது. திக்காக தான் செட் ஆகிருக்குது. நான் அப்படியே அதை கமத்தியே வச்சுருந்துருக்கலாம். அதை நான் நிமித்தி வச்சதில் அது வந்து லைட்டாக அந்த சைடெல்லாம் உடஞ்சிட்டுது. டெக்ஸ்சரை பாருங்கள், சூப்பராக திக்காக வந்து அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை நான் அப்படியே சின்னதாக கட் பண்ணி ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இஃப்தாருக்கான டைம் ஆயாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நோம்பு கஞ்சியும் சூடாக இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு எடுத்து வச்சுட்டேன். கையோட அந்த பிளேஸையும் க்ளீன் பண்ணியாச்சு. இனி நைட்டுக்கான டின்னர் வேலை தான். டின்னருக்கு ஏதாவது சிம்பிளாக ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஜூஸையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நோன்பு திறக்கிறதுக்கு போகலாம். எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சமோசா அண்ட் கொஷன்ஸ், அப்புறமா அகர் மில்க் அகர் புட்டிங், அப்புறமா நோன்பு கஞ்சி அண்ட் சம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ், மில்க் ஷேக், டேட்ஸ் இதெல்லாம் தான். சாக்கோ சிப்ஸ் போட்டு வந்து மைக்ரோவேவ் பண்ண கொஷன்ஸை பாருங்கள். உள்ளாடி வந்து அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஷேப்லேயே அப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த விலாகு. ஸோ இனி துவா கேட்டுட்டு நான் நோன்பு திறக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.